தமிழக வெற்றிக் கழகம் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்றத்தில் சில மனுக்களை தாவேக்காவும் அவருடைய ஆதரவாளர்களும் போட்டிருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்யணும், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் உரிய காவல்துறையின் பாதுகாப்பு தான் அது விமான நிலையத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படி இருக்கும்போது தப்பித்து போனார், தலைமறைவானார் அப்படின்ற வாதங்களை விஜயோ தாவேக்காவை நேரடியாக எதிர்மனுதாரரை அரசு தரப்பு வாதம்லாம் முடித்துட்ட பிறகு நீதிபதி ஒரு விசாரணை குழு வச்சிருக்காரு. அது ஒருதலைபட்சமாக பிரதானமான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மற்ற வழக்குகளில் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும்? ரோட் ஷோவோட வழக்கு எந்த விதத்தில் இது கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டது? விஜய் இந்த துயரம் நடந்த பிறகு சம்பந்தப்பட்டவங்க போய் பார்த்தாரா இல்லையா என்பது அது வேறு விஷயம். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோட தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று கடந்த மாதம் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றிக் கழகம் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இது பல்வேறு விதமான அதிர்வுகளை அரசியல் களத்தில் ஏற்படுத்திச்சு. இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில், சென்னை உயர்நீதிமன்றத்தில், கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில்ன்ட்டு நடந்துட்டு வந்தது. இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் தலைமையில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த வழக்கு தினேஷ்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கு. என்ன கோரிக்கைனா, அரசியல் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். அதாவது அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வகுக்க சொல்லி அந்த ப்ரே பண்ணியிருந்தார் அந்த வழக்கில். ஆனால் அந்த வழக்கு விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் இது ஒரு கட்சியா அப்படின்னு தாவேக்கா பற்றி கேள்வி எழுப்பினார். விஜய் தலைமுறை ஓடி போயிட்டார், இவர் என்ன மாதிரியான ஒரு மனிதர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். விஜய் வந்த வாகனத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் 2 பேர் பைக்கில் விழுந்தாங்க இல்லையா, அப்போ ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் பதிவு பண்ணலன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்து தீர்ப்பு தமிழக வெற்றிக் கழகம் கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. இதை சட்ட ரீதியாக அணுகிறதுக்காக உச்சநீதிமன்றத்தில் சில மனுக்களை தாவேக்காவும் அவருடைய ஆதரவாளர்களும் போட்டிருந்தாங்க. இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தது. மொத்தம் உச்சநீதிமன்றத்தில் 5 மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தது. அது இருநபர் அமர்வு, JK மகேஸ்வரி, NV அஞ்சாரியா அப்படின்ற இருநபர் அமர்வு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை பண்ணாங்க. வழக்கு என்ன அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்யணும், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைக்கணுன்றது தான் தாவேக்காவுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய வழக்கு. மொத்தம் 5 வழக்கில் தான் முதலாவது வழக்கு. என்ன உத்தரவு ரத்து பண்ண சொல்லி கேட்குறாங்க. நீதிபதி செந்தில்குமார், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் வடக்கு மண்டல IG அஸ்ராகார் தலைமையில் ஒரு SIT சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சார் இல்லையா, இதை ரத்து செய்யணுன்றது தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய முக்கியமான மனு. இது முதலாவது மனு. அடுத்தது 2வது மனு பாஜகவுடைய ஒரு வழக்கறிஞர் GS மணின்றவர் ஒரு வழக்கு போட்டிருக்கார். அந்த வழக்கில் என்ன கேட்குறாருன்னா, அதே கோரிக்கை தான் கூடுதலான சில பிரிவுகள் சேர்க்கிறார். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் பிறப்பித்த அந்த SIT சிறப்பு புலனாய்வு குழுவை ரத்து செய்யணும். ஏன்னா இது மாவட்ட நிர்வாகத்தின் தோல்வி, தமிழக அரசின் தோல்வி. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மின்சார அலுவலர்கள் இவங்க எத்தனை பேருடைய கூட்டு தோல்வி தான் அங்கே நடந்த கொடுந்துயரத்துக்கு காரணம். அப்படி இருக்கும்போது சிறப்பு புலனாய்வு குழு ஒருதலைபட்சமாக செயல்பட வாய்ப்பு இருக்குது, அந்த மாநில அரசுக்கு ஆதரவாக போக வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை ரத்து பண்ணணும் அப்படின்றது அந்த GS மணி பாஜக ஆதரவு வழக்கறிஞருடைய பிரிவாக இருக்குது. கூடுதலாக அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒன்று உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி யாராச்சும் இருக்கணும், இல்லைனா CBI வசம் இந்த வழக்கை ஒப்படைக்கணும் அப்படின்றது அவருடைய கோரிக்கையாக இருக்குது. இது 2வது மனு. 3வது வழக்கை இந்த கரூர் துயரத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா, அதில் சந்திரா என்ற ஒரு பெண்மணி இறந்திருக்காங்க. அந்த பெண்மணியோட கணவர் அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு என்னென்னா, CBI விசாரணை எனக்கு வேணும், எனக்கு இந்த தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கக்கூடிய ஒருநபர் ஆணையம், அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒருநபர் ஆணையம், அப்புறம் அஸ்ராகார் தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு குழு, இது 2 எனக்கு தேவையில்லை, எனக்கு CBI விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்றது சந்திராவின் கணவர் தாக்கல் செய்த 3வது மனு. அதே போல் அதே கரூர் துயரத்தில் உயிரிழந்த 13 வயது சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் அப்படின்றவர் ஒரு மனு போட்டிருக்கார். அவரும் இதே கோரிக்கை வச்சுருக்கார். CBI விசாரணை வேணும், எனக்கு ஒரு நபர் ஆணையம் வேண்டாம், எனக்கு SIT வேண்டாம் அப்படின்றது அவருடைய ப்ரே.
பிரபாகரன் என்பவரும் தாவேக்காலிருந்து இந்த ஒரு மனுவை போட்டிருக்காரு. அவரும் சிபிஐ விசாரணை வேண்டும் தான். அதாவது மொத்தம் 5 மனுக்கள். முதல் மனு ஆதவர்ஜரா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக என்னென்னா, நேரடியாகவே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்யணும், எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதை ரத்து செய்யணும், எஸ்ஐடி விசாரணைக்கு தடை விதிக்கணும், சிபிஐ உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் எங்களுக்கு விசாரணை குழு வேணுன்ட்டு. எஞ்சிய 4 மனுக்களும் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மனுக்கள் வந்துட்டு ஜே.கே. மகேஸ்வரி, என் அஞ்சாரி என்ற 2 நபர் அமர்வு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பாக 2 நீதிபதிகள் அப்பேர் ஆகிறாங்க. ஒருவர் மூத்த வழக்கறிஞர் அரியமா சுந்தரம், இன்னொருத்தர் வந்துட்டு கோபால் சுப்பிரமணியன். அதில் அரியமா சுந்தரம் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது, அதில் எதிர் மனுதாரரா நடிகர் விஜய், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் இல்லை, தமிழக வெற்றிக் கழகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த நீதிபதி நேரடியாக விஜய் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தது ஏன் என்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. பிரச்சாரத்துக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இல்லையா, நாங்கள் எல்லா கட்டுப்பாடுகளையும் பின்பற்றி தான் நாங்கள் நடந்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது வழக்கில் எதிர்மனுதாரராக இல்லாத ஒருத்தரை எப்படி நீங்கள் வந்துட்டு விமர்சனத்துக்கு உள்ளாக்க முடியும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இதையே நீதிபதிகளும் கேள்வி எழுப்புறாங்க. அதில் எதிர்மனுதாரராக விஜய் சேர்க்கப்பட்டிருக்காரா, தாவேக்கா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு பதில் வரணும். அப்புறம் எப்படி விமர்சனம் முன்வைக்க முடியும் அப்படின்றது நீதிபதிகள் எழுப்பிய கேள்வி. அதே போல் அரியமா சுந்தரம் என்ன சொல்கிறாருன்னா, சென்னை வரம்புக்கு வராத ஒரு வழக்கை விசாரிக்கிறதா இருந்தால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒப்புதல் பெற்று அதன் பிறகு ஒரு ஜட்ஜுக்கு அது ஃபார்வர்ட் செய்யப்படும், அவர் தான் விசாரிக்க முடியும். இது கரூரில் நடைபெற்ற சம்பவம் மதுரை வரம்புக்கு உட்பட்டது. அப்படி இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஒப்புதல் இல்லாமல் நீதிபதி செந்தில்குமார் இதை விசாரணைக்கு எடுத்து விசாரிச்சிருக்காரு அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டாக வச்சார். இதையே உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் உறுதிப்படுத்தினாங்க. ஆமாம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரம்பை மீறி அவங்க எப்படி இதை விசாரிச்சிருக்கலாம் அப்படின்னு அவருடைய கேள்வியாக இருக்குது. இதில் கோபால் சுப்பிரமணியன் ஒரு தாவேக்கா தரப்பில் இன்னொரு அட்வொகேட் அப்பீர் ஆனார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துலேருந்து தலைமறைவாகிட்டாங்க தாவேக்கா நிர்வாகிகள், விஜய் தப்பிச்சு ஓடிட்டார்ன்ற வாசகங்கள்லாம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கு, சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் உரிய காவல்துறையின் பாதுகாப்போடு தான் அவர் வந்து விமான நிலையத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்படி இருக்கும்போது தப்பித்து போனார், தலைமறைவானார் அப்படின்ற வாதங்களை விமர்சனங்களை எப்படி அவர் சொல்ல முடியும் நீதிபதி? இது எங்கள் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துது அப்படின்றத ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காரு. அப்போ மீண்டும் நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க, எதிர்மனுதாரா விஜய் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. தாவேக்கா தரப்பில் அப்பீரானவங்க விஜயோ தாவேக்காவை நேரடியாக எதிர்மனுதாரராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெருந்துயரம் நடந்துட்ட பிறகு அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் விஜய் அங்கிருந்து காவல்துறை அப்புறப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் விஜய் அங்கிருந்து போயிருக்காரு. ஆனால் தலைமறைவானான்ற மாதிரியான ஒரு திரிபுவாதத்தை நீதிமன்றமே சொல்லியிருக்கின்ற ஒரு கவலையை கோபால் சுப்பிரமணியன் எழுப்பியிருக்காரு. ஒரு எதிர்மனுதாரராக இல்லாத ஒருத்தர் மேலே அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக கூறியிருப்பது வருத்தத்திற்குரியது அப்படின்ற ஒரு வாதத்தையும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு. தாவேக்கா தரப்பில் இன்னொரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஒரு தரப்பாக வாதாடி இருக்காங்க. தாவேக்கா மீதும் விஜய் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவங்க வரிசைப்படுத்திட்ட பிறகு நீதிபதி தன்னுடைய உத்தரவை பிறப்பிக்கிறாரு, ஒரு விசாரணை குழு வைக்கணுன்ட்டு. விசாரணை குழு வைத்த பிறகு அந்த விசாரணை குழுவுடைய செயல்பாடுகளின் முடிவின் அடிப்படையில் அந்த மனு விசாரணைக்கு வரும்போது அரசு தரப்பு வாதிட்டு இருந்தாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருந்திருக்கும். அரசு தரப்பு வாதம்லாம் முடிந்துட்ட பிறகு நீதிபதி வந்து ஒரு விசாரணை குழு வச்சிருக்கான்றது அது ஒருதலைபட்சமாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த அஸ்ராகார் தலைமையிலான எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவை நாங்கள் நிராகரிக்கிறோம், அதன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அது ஒருதலைபட்சமாக செயல்படுன்றது எங்களுடைய ஐயப்பாடு அப்படின்ற ஒரு வாதத்தையும் தாவேக்கா உச்சநீதிமன்றத்தில் முன் வச்சுருக்காங்க. அப்படின்னா உண்மை வரணும்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கணும், அவங்க தான் இதை விசாரித்தாதான் நடுநிலை தவறாமல் இருக்கும், ஒருதலைபட்சமாக இல்லாமல் இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிரதானமான எதிர்க்கட்சியாக இருக்கோம், அப்போ எங்கள் மேலே வந்து சப்ரஸ் பண்ணுற விதமாக தான் இந்த நீதிமன்றத்துடைய வாதங்களும் இருக்குது, அதுக்கான அந்த விசாரணை குழு இருக்குது நாங்கள் நம்புகிறோம். அதனால் எங்களுக்கு நடுநிலையான ஒரு உச்சநீதிமன்றத்திலேருந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் எங்களுக்கு விசாரணை குழு வேணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்ட்டு தாவேக்கா தரப்பு அங்கே வச்ச வாதம். அப்போ அரசு தரப்பை பார்த்து உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்புறாங்க, ரோட் ஷோ தொடர்பாக ஏதேனும் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அரசு ஆமாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரதானமான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மற்ற வழக்குகளில் எப்படி தீர்ப்பு வழங்க முடியும் அப்படின்ட்டு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க. எப்படி இது ரோட் ஷோவோட வழக்கு எந்த விதத்தில் இது கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டது அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. 41 பேர் உயிரிழந்ததுனால நீதிமன்ற பதிவாளர் முன்னிலையில் பட்டியலிடப்பட்டு ஒரு நீதிபதிக்கு அனுப்பப்பட்டது அப்படின்றது அரசு தரப்போட வாதமாக இருந்தது. இப்போ மனுதாரர் தரப்பில் ஆஜரான விஜய் தரப்பில் ஆனவங்க சம்பவம் நடைபெற்ற 10 நாட்கள் ஆச்சு, எந்த விதத்துலையும் இந்த வழக்கு விசாரணை
முன்னாடி நகரவே இல்லை, அப்புறம் எப்படி நாங்கள் இதை நம்புவோம் அப்படின்ட்டு அவங்க கேள்வி எழுப்பினாங்க. நீதிபதிகள் வந்துட்டு விஜய் இந்த துயரம் நடந்த பிறகு சம்மந்தப்பட்டவங்க போய் பார்த்தாரா இல்லையா என்பது அது வேறு விஷயம், அது பிரதானமான வழக்குக்கு தொடர்பு இல்லாதது அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க முன் வச்சாங்க. அது ரொம்ப கடுமையான விமர்சனங்களை தமிழ்நாட்டில் எழுப்பியிருந்த நிலைமையில் அதை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளி இருக்கிறது ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுது. அதே வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வருது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. 2 நீதிமன்றத்திலும் இருவேறு தீர்ப்புகள் எப்படி வந்தன அப்படின்றது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தானா முன் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துட்டு 41 உயிரிழந்த விசாரணைக்கு எடுத்துட்டு SIT ஃபார்ம் பண்ணது எந்த விதத்தில் சரி அப்படின்றது உச்சநீதிமன்றத்தில் கேள்வியாக இருக்குது. அடிப்படையில் இது வழிகாட்டுதல் SOP ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் SOPயை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு வழக்கு. அப்படின்றப்ப மதுரையில் ஒரு டிவிஷன் பெஞ்சு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு சிங்கிள் பெஞ்சு எதில் நீங்கள் இது எடுக்கணும், எப்படி நீங்கள் எடுத்துருக்கலாம் அப்படின்ற கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றத்தை நோக்கி நீதிபதி செந்தில்குமாரை நோக்கி உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. SOP விவகாரம் அப்படியே நிலுவையில் தானே இருக்குது, அதுக்கு தீர்ப்பு ஒன்றும் வரல. அப்படி இருக்கும்போது தானாக முன் வந்து நீங்கள் வழக்கு பதிய வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கு. அப்போ தமிழக அரசு தரப்பில் இல்லை நாங்கள் சிறப்பு விசாரணை குழு தான் அமைச்சிருக்கோம், ஒரு திறமையான அதிகாரி CBIயில் இருந்தவர் அசராக்காருக்கு, அதனால் இந்த இடத்துல சரியான நடவடிக்கை தான் தமிழக அரசு எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு தாமதமாக வந்தது தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் அப்படின்ற வாதத்தையும் அவர் வைக்கிறார். அப்போ அந்த 13 வயது சிறுவன் பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா, அந்த இறந்து போன சிறுவன், அந்த சிறுவனுடைய தந்தை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னோன்னா, என்னுடைய மகன் இறந்து போயிட்டான், நான் எந்த அரசியல் கட்சியை பற்றி விமர்சிக்கலை, என்னுடைய மகனுடைய மரணத்துக்கு யார் காரணன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் ஆணையமோ உயர்நீதிமன்றம் ஃபார்ம் பண்ணிக்கிற SITயோ எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒருதலை பட்சமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு CBI விசாரணை வேணும் அப்படின்றது பன்னீர்செல்வத்துடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது. இப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த நீதிபதி செந்தில்குமார் முன்னிலையான அந்த வழக்கில் தாவேகா தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அது ஒரு வகையில் தாவேகாவுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்ட நிலைமையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய 5 மனுக்களும் தமிழக வெற்றிக் கழகம் என்ன தவறு செய்தது அப்படின்ற பாணியில் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் மதியம் 2 மணி வரைக்கும் காரசாரமான விவாதம் முடிஞ்சிட்ட பிறகு உணவு இடைவேளைக்கு பிறகு 3 மணிக்கு மீண்டும் நீதிமன்றம் கூடுது. அந்த 5 வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அதே 2 வழக்கு நீதிபதிகள் விசாரணையை தொடர்றாங்க. அப்போ அந்த சிறுவன் உயிரிழந்த அந்த 13 வயது சிறுவன் பிரித்திக் இருக்கான் இல்லையா, அவருடைய தந்தை, அவர் தரப்புலேருந்து வாதம் முன்வைக்கப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே பிள்ளையை பறி கொடுத்தவங்க நாங்கள், பாதிக்கப்பட்டவங்க நாங்கள், எங்களுடைய குரலுக்கு நீதிமன்றம் செவிசாய்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை தொடங்குறாங்க. தமிழ்நாடு அரசு தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங் மன்வி ஆஜராகிறாரு. அவர் சொல்கிறார், ஒரு பெற்றோராக பிள்ளையை பறி கொடுத்த தந்தையாக அவருடைய வழி எங்களுக்கு புரியுது, ஆனால் 1 மாதம் விட்டுட்டு உயர்நீதிமன்றத்தையும் அவர் அணுகாமல் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது உடனே அங்கேருந்து எதிர்மனுதாரர்லேருந்துட்டு சொல்கிறாங்க, ஏங்க இப்படி நீங்கள் இதில் நெஞ்சில் ஈரலாமல் பேசுகிறீங்க, இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி சொல்லும்போது சட்டத்தின் பார்வையில் தான் நாங்கள் அணுகிறோம் அப்படின்ட்டு பதில் சொல்லப்படுது. இது தமிழ்நாடு அரசு நியமித்த ஒரு விசாரணை குழு ஒன்றும் கிடையாது. நீதிமன்றமே பார்த்து இவர் சிறந்த அதிகாரி, நேர்மையாக நடுநுடையாக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு தான் அசராகார் தலைமையில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் CBI விசாரணைக்கு என்ன, CBI விசாரணைனா இன்னும் எத்தனை வழக்குகளை தான் நீங்கள் CBIட்ட போகணும், அது லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எத்தனை வழக்கில் கொண்டு போய் தாக்கல் செய்ய முடியும், இந்த விசாரணை மேலே நம்பிக்கை இல்லை, இல்லாட்டி இந்த விசாரணை சரியான பாதையில் போகலைன்னா நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை அபிஷேக் சிங் மன்வி முன்வைக்கிறார். ஒரு அரித ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் நம்ம CBI விசாரணைக்கு மாற்றலாம், எடுக்கிற எல்லா வழக்கையும் மாநில அரசு மேலே நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் CBIக்கு மாற்றுவது சரியான வாதம் அல்ல அப்படின்றது தமிழ்நாடு அரசு தரப்பு செய்த ஒரு முக்கியமான ஒரு வாதம். அதே போல் இந்த தந்தை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 600 போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு போலீஸ்காரோட பார்க்கவே இல்லை, என்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு கையில் இருக்குன்னா ஒரு தந்தையாக மகனை பறிக்கொடுத்த இடத்துல நான் இருக்கேன், அதனால் எனக்கு அந்த உரிமை இருக்குது, என் பிள்ளை எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காவல்துறை அந்த இடத்துல தங்கள் பொறுப்பை செய்யலை அப்படின்றது அது அவருடைய வாதமாக இருந்தது. இன்னொரு தரப்பில் மனுதாரர் தரப்பில் சொன்ன ஒரு வாதம் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரவுடிகள் இந்த கூட்டத்தில் நுழைஞ்சிட்டாங்க, காவல்துறை தடியடி நடத்துறது தான் இந்த அசம்பாவிதத்துக்குலாம் காரணம் அப்படின்ற ஒரு வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பு முன்வைக்குது. அதே போல் முதல்ல செருப்பு தூக்கி வீசுகிறாங்க, அதனாலேயும் அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது, தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்டது, அந்த தண்ணீர் பாட்டிலுக்கு மேலே செந்தில் பாலாஜியுடைய திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய உருவம் பொறித்த ஸ்டிக்கரில் ஒட்டப்பட்டிருந்தது. இதெல்லாம் பெரிய சந்தேகங்களை எழுப்புது. எந்த ஒரு பதிவு வேணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாத ஆம்புலன்ஸ் வேகமாக கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சுது, இதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகம் வருது. அதே போல் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு உடனடியாக ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, ஒரு IAS அதிகாரிலாம்
ஒரு விளக்கறிக்கை சடனாக வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு அரசு மேலே எந்த தவறு இல்லைன்ற மாதிரியான ஒரு பெரிய நீண்ட நெடிய விளக்கத்தை அவங்க அவசரமாக கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்ற கேள்விகள் எழுப்புறாங்க. அதேபோல் அந்த பகுதியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்தி இதுக்கும் திமுக அரசுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியான அவர் வாலண்டியராக வந்துட்டு ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. 40 உடம்பை அவசரமாக எப்படி நீங்கள் வந்துட்டு பிரேத பரிசோதனை செய்வீங்க? அவ்வளோ டாக்டர்ஸ் எங்கே இருந்தாங்க? ஏன் அந்த நைட்டுக்குள்ளேயே நடந்தது அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ சந்தேகங்கள் இருக்கும்போது இதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை கிடைச்சா மட்டும்தான் அதுலேருந்து உண்மைகள் வெளிவரும் அப்படின்றது அந்த மனுதாரருடைய கோரிக்கை. மாவட்ட நிர்வாகத்துடைய அனுமதி இருந்தால் இரவில் கூட பிரேத பரிசோதனை நடத்தலாம் அப்படின்ட்டு அப்போ இடைமறித்து நீதிபதிகளை ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இல்லை பிரபாகரன் ஒருத்தர் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் பண்ணார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா ட்விட்டரில் பிற்பகல் 3:15 கூட்ட நெரிசல் ஏற்பட போகுது அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவிட்ட நபர் வந்துட்டு செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமான நபர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை உச்சநீதிமன்றத்தில் அவர் முன்வைக்கிறார். அதே போல் எவ்வளோ கூட்டம் கூடன்றதை கணிக்க காவல்துறை தவறிடுச்சு. இதுக்கு முன்னாடி அதே இடத்துல வந்துட்டு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்த அனுமதி கேட்கும்போது அந்த இடத்த குறுகலான இடம் காரணம் காமிச்சு அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு தாவேக்காக அந்த இடம் ஒதுக்கப்பட்டது அப்படின்ற வாதத்தை அவர் வைக்கிறார். அப்போ அதே போல் அந்த இடத்துல நீதிபதிகள் அப்போ குறுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் 41 பேருக்கு பிரேத பரிசோதனை பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்புறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரானவங்க சொல்கிறாங்க, எதிர்த்தரப்பினர் அடுக்கடுக்கான கற்பனைகளை வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல எதுக்குமே ஆதாரம் அவங்க காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த அவதூறுகளையே குற்றச்சாட்டாக முன்வைக்கிறது எந்த விதத்தில் சரி அப்படின்றது ஒரு கேள்வி எழுப்புறாரு. அவங்க தாக்கல் செய்கிற ஒரு மனுவை ஒரு குற்றச்சாட்டுன்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்றது தமிழக அரசோட கேள்வியாக வச்சாங்க. இந்த எத்தனை பேர் டாக்டர் அவைலபிள் கேட்கும்போது சேலம் மாநாட்டுக்கு அப்போ வந்து ஒரு 200 மருத்துவர்கள் வந்திருந்தாங்க. அந்த 200 மருத்துவர்களை அவசரமாக அவரை வச்சு நாங்கள் பிரேத பரிசோதனை பண்ணோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை தமிழ்நாடு அரசு அங்கே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன் நைட்லேயே அன்றைக்கி அவசரமாக பண்ணனா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உயிரிழந்தவங்களுடைய உடல்கள் வேணும்ன்ட்டு அவங்க அவசரப்படுத்தினாங்க. அவங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் உடனடியாக பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசு சொல்லிச்சாங்க. 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் சாயந்தரம் 7 மணிக்கு வந்திருக்காரு. அது வரைக்கும் தண்ணி இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க தண்ணீர் இல்லாமல் சோர்வு அடைஞ்சிருக்காங்க. அப்போ தண்ணீர் பாட்டில் கிடைக்கிறதுக்கு தான் அவங்க முண்டி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் கூட்ட நெரிசலுக்கு காரணமே தவிர எல்லாவற்றுக்கும் காவல்துறையை குற்றஞ்சாட்டுவது திசை திருப்ப நடவடிக்கை அப்படின்றது தமிழக அரசுடைய வாதம். இந்த உயிரிழந்த சந்திரான்னு ஒருத்தவங்க உயிரிழந்தாங்களே, அவருடைய கணவர் வந்துட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணார்ல, அவர் தரப்பில் ஆஜராகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதில் ஒரு போலீஸ்கார் கூட பாதிக்கப்படலையே எப்படி அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்புறார். இந்த வாதம் வரும்போது நீதிபதிகள் கொஞ்சம் மௌனமாக சிரிக்கிறாங்க. அடுக்கடுக்கான இந்த தாவேக்கா தரப்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதால் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய எங்களுக்கு அவகாசம் வேணும்னு தமிழ்நாடு அரசு சொல்ல, உடனே எழுத்துப்பூர்வமாக தமிழ்நாடு அரசும் பதில் மனு தாக்கல் பண்ணணும், தாவேக்கா தரப்பும் பதில் மனு தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிபதிகள் இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தாவேக்கா கடுமையான ஒரு பின்னடைவை சந்திச்சது. உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா கொஞ்சம் மூச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசும் தெளிவான ஒரு வாதங்களை முன்னெடுத்து வச்சுருக்காங்க. விரிவான பதில் மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தான் உச்சநீதிமன்றத்தில் எத்தகைய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்ட்டு தெரியும். இது அத்தனையுமே கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பானது. இதில் தாவேக்காவுடைய முன்னணி நிர்வாகிகளான புசி ஆனந்தோ இல்லாட்டி நிர்மல்குமாரோ ஆதவ் அர்ஜுனாவோ இவங்களுடைய முன்ஜாமீன் மனுக்கள் மீது எந்த விதமான விசாரணை நடைபெறல. அந்த வழக்கில் அங்கே வரல. ஒட்டுமொத்தமே தாவேக்கா தன்னுடைய கள அரசியலை நீதிமன்றத்துக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது போன்ற விரிவான நுணுக்கமான அரசியல் பதிவுகளை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.